உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு சாக்லேட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் சுகர் கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்குன்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு இந்த ஹெல்த்தியான சாக்லேட் பார் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நான் ஒயிட் சுகரோ வெல்லமோ ஆட் பண்ணலை, வெறும் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வச்சு தான் செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 கப் முந்திரி, 1 கப் பாதாம், 1 கப் வால்நட்ஸ், 1/2 கப் பிஸ்தா இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போ அதே பேனில் 1/2 கப் அளவுக்கு பூசணி விதைகள், 1/2 கப் தர்பூசணி விதைகள், 1/4 கப் ஆளி விதைகள், 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா இதெல்லாமே ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு கம்ப்ளீட்டா ஆற வச்சிருங்க. இப்போ இதெல்லாமே ஒன்னா சேர்த்து நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அளவுக்கு நிலக்கடலை, 1 கப் துருவன கொப்பரை தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜார்ல 1 கப் நல்ல சாஃப்டான பேரிச்சம்பழம், 1/2 கப் அளவுக்கு கிரான்பெரிஸ், 1/4 கப் கருப்பு கிஸ்மிஸ், வெள்ளை கிஸ்மிஸ் ரெண்டுமே ஆட் பண்ணிருக்கேன். இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 2ல இருந்து 3 நிமிஷம் அந்த நெய்யிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிருங்க. இப்போ மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவுக்கு அத்திப்பழம் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் பவுடர் எல்லாத்தையுமே சேர்த்து ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கையில பிடிக்க வரணும். உங்களுக்கு ரொம்ப உதிரியா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா பேரிச்சம்பழம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ டார்க் சாக்லேட் 2 கப் அளவுக்கு எடுத்துட்டு டபுள் பாயிலிங் மெத்தட்ல நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கேக் டின் இல்லைனா ட்ரே இல்லைனா டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதுல பட்டர் பேப்பர் வச்சுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க பவுடர் எல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை வச்சு இல்லைனா ஸ்பூனை வச்சு நல்லா டைட்டா இந்த மாதிரி கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. அது உதிரக்கூடாது, நல்லா உதிர்ந்து வெளியில வந்துடக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்க டார்க் சாக்லேட் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு செட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் 1ல இருந்து 2 மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிரும். இதை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ஸ்ல நீங்க கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா சூப்பரான ஹெல்த்தி சாக்லேட் பார்ஸ் வீட்லயே ரெடி ஆயிரும்.